Good morning, students. We welcome you to the online class from Jairam Higher Secondary School, and the subject is Physical Science for Class 8th, Unit 4, Matter. Okay. In a previous session, we have learnt about the classification of elements, right? So, in that classifications, metals, non-metals, how the element is classified into three category actually. One is metal, and the next one is non-metal, and third one is metalloids. The combination of metal and non-metal gives the other compound is what metalloids actually. And metal is where can we see the metal? It is all around as metal. Actually, it is in a ore as well, the mineral which we get from our earth's get on the earth. Okay, it is in the metal we are using in our daily life, day to day life. So what are the metals? We say ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றோம்ல பிளேட்டு, அது என்னங்க? சில்வர், அலுமினியம், இது அதெல்லாம் என்ன மெட்டல் தான். காப்பர், இப்போ உங்கள் பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், காப்பர், இதை வந்து என்ன மெட்டல். அயனு, இது எல்லாமே என்ன மெட்டல். இரும்பு, அது தாது. அப்போ மெட்டல் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஹவ் இட் வில் பி? இட் ஹேவ் த பிஹேவியர் இட் ஹேவ் த பிஹேவியர் ஆஃப் லஷரிங். மின்னுது பாருங்கள், அந்த லஷரிங் தன்மை இருக்கும். அப்புறம் அதை அடித்தோம்னா இப்போ தட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு தட்டில் ஏதோ ஒரு பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா சவுண்ட் வரும் இல்லையா? அப்போ அந்த சொனாரஸ் கேரக்டர் இருக்குது மெட்டலுக்கு. சிமிலர்லி மெட்டல் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ மெட்டீரியல். ஓகே, வேர் டு வி கெட் தட் மெட்டீரியல்? ஆன் அவர் எர்த்ஸ் க்ரஸ்ட். நம்ம எர்த் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மினரல் ஒரு சோர்ஸ் தான் வந்து என்னங்க? மெட்டல். அது வந்து ஓராக கிடைக்கும். ஃபஸ்ட் அது ஓராக கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை நம்ம என்னவா மாற்றுவோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்போம். அப்போ அந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பாலிஷ்ட். வாட் ஆர் த ப்ராசஸ் வி வில் டூ ஃபார் தட் மெட்டீரியல்? அந்த மெட்டலுங்கிற மெட்டீரியலை என்ன பண்ணுவோம்னா வில் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு, வில் பாலிஷ் தட் அண்ட் வி ஃப்ராக்சர் இட். ஹேவ் த கேரக்டரைசேஷன் ஆஃப் லஷரிங். லஷரிங் அப்படிங்கிறது என்ன? ஷைனிங், நல்ல மின்னக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதான் லஷர் அப்படிங்கிற வேர்ட் சொல்கிறோம். அப்புறம் சொனாரஸ் கொடுக்கும். இட் ப்ரொடியூஸ் சொனாரஸ் சவுண்டு. அண்ட் ஆல்சோ த மெட்டல் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஏன் சமைக்கிறதுக்கு பாத்திரத்தை இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறோம், அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கிறோன்னா அது வந்து என்ன இருக்குது? அது குட் கண்டக்டர். அது எலக்ட்ரிசிட்டியை கேப்சர் பண்ணிக்கும். எலக்ட்ரிசிட்டி ஹீட்டுக்கு வந்து குட் கண்டக்டர். அந்த ஹீட் உள் வாங்கிக்கும். இட் அப்சர்வ் ஹீட். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது? ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபுட்டை ராவாக சாப்பிட்றோமா? இல்லை, ஃபுட்டை குக் பண்ணுறோம். அப்போ அந்த ஹீட்டிங் எலமெண்ட்ஸ், ஹீட்டிங் மாலிகுல்ஸ் டெம்பரேச்சர் கெயின் பண்ணால் தான் அந்த குக்கிங் ப்ராசஸ் அங்கே நடக்கும். ஓகேவா? அங்கே என்ன ஆகும்னா ஃபுட்டு வந்து என்ன ஆகும்? குக் ஆகும், வேகும். வெஜிடபிள்ஸை நம்ம வேக வைக்கிறோம். அப்போ நம்ம அந்த ஃபுட்டுக்கு அப்போ அந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன மெட்டீரியலாக இருக்குது? கண்டக்டர், நல்ல கண்டக்டராக இருக்குது. குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. Is it clear? Okay, this is about metal. Okay, and we saw the physical properties of metal பார்த்தோம் last sessionல. classification of elementsல metal அப்படிங்கிறது பார்த்தோம். Now we are going the recapitulation. I am giving recapitulation for you for what is metal, right? Now the physical property of metal. Okay, இப்போ physical property அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா physical state. இப்போ matter அப்படிங்கிறதே உங்களுக்கு என்ன? it composed of physical state இல்லையா? smaller particle which is composed of physical state. physical stateனா அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எப்படி? மேபி சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அப்போ அதுவுமே என்ன? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரா? isn't it? அப்போ ஃபிசிக்கல் அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. இப்போ மெட்டல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சாலிட். தட்டு ஒரு ஷேப் இருக்குது, தட்டில் நிறைய சைஸ் வேரியேஷனாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்டுங்கிறது மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டல் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். அதே மெட்டல் ஒரு சில மெட்டல் என்ன ஆகும்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது, வாட் இஸ் தட் ரூம் டெம்பரேச்சர்? மெர்க்குரி. நார்மல் டெம்பரேச்சர்னா இப்போ ஒவ்வொரு பாடி டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர்னா 32. இப்போ ஒரு ரூமோடைய நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்தால் 32 டிகிரி செல்சியஸில் சொல்லுவோம், சரிங்களா? அதே ஃபேரன்ஹீட் தெர்மாமீட்டரில் மெஷர் பண்ணும்போது மாறும். நமக்கு ஆக்சுவலி 3 தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது, அது தெரியுங்களா? ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருப்போம். 3 ஸ்கேல்ஸ் இருக்குது, செல்சியஸ், ஃபேரன்ஹீட், கெல்வின். அப்போ நமக்கு செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டில் மாறுமோ? ஒவ்வொரு ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது டெம்பரேச்சருடைய ரேஞ்சும் வேரி ஆகும். இங்கே மெட்டலுடைய தன்மை வந்து சாலிடாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன். வென் த டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன்ட் அட் நார்மல் கண்டிஷன், the metal in which state it will be? solid state. But when the temperature is brought as a room temperature, room temperatureல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லிக்விடாக மாறிடும். அப்போ அப்படி லிக்விடாக மாறக்கூடிய மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. which metal will change the state as liquid at room temperature? mercury. dash metal dash is liquid at room temperature. 1 markல கேட்கலாம். mercury. clear?
ஓகே ஃபைன். அப்போது அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இன்னும் மெர்க்குரி இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் மெர்க்குரி வாட் ஆர் ஆல் த அதர் மெட்டல்ஸ் வில் that will become liquid at or just above room temperature அப்படின்னு பார்த்தோம்னா here few metals have been given for you. cesium, rubidium, francium, gallium இந்த எல்லா மெட்டல்ஸுமே என்னவா மாறிடும், லிக்விடாக மாறிடும் எப்போ ஜஸ்ட் ஆர் அந்த ரூம் டெம்பரேச்சருடைய ஸ்டேஜை ரீச் ஆகும்போது. கிளியரா? ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகே ஃபைன்மா. நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸ். இப்போ ஹார்ட் அப்படின்னா இப்போ மெட்டல் இப்படி தட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை தட்டு அப்படியே ஒடிஞ்சிருமா? நீங்கள் ஒடிச்சிங்கன்னா உங்களோட பிளேட், நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை வச்சுருக்கீங்களா கையில் பாருங்கள், நல்லா பீட் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும் உங்களுக்கு. அது எப்படி இருக்கும்? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரைட்டா? அப்போ மெட்டலோடைய தன்மை என்ன? ஹார்டாக இருக்குது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. அப்படி ஹார்டாக இல்லாமல் ஒரு சில சாஃப்ட் மெட்டல்னாவே ஹார்டு தான் நிறைய மெட்டல்ஸு. சரிங்களா? அப்படி ஹார்டு இல்லாமல் என்ன ஏதாவது சாஃப்ட் மெட்டல் இருக்குப்பா. எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் 2 மெட்டல்ஸ். ஒன்று சோடியம், இன்னொன்று பொட்டாசியம். ஈவன் நம்ம நைஃபை யூஸ் பண்ணி கூட சோடியமையும் பொட்டாசியமையும் என்ன பண்ண முடியும்? கட் பண்ண முடியும். கிளியரா? வித் த ஹெல்ப் ஆஃப் நைஃப் we will be able to cut what? Sodium and potassium, because these 2 metals are soft. It is not hard. Clear? Okay, அப்போ metals, most metals are hard ன்னு பார்த்தோம். அப்படி ஹார்டாக இருக்கக்கூடிய மெட்டலை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா பெரிய பெரிய கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கிளாஸை கூட நம்ம ஸ்க்ராச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மெட்டல்? which metal is used to scratch the glasses? It is osmium. Which metal? Osmium is a metal, is very hard, so hard. ரொம்ப ஹார்டான மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம். அந்த ஆஸ்மியம் மெட்டலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? we will be able to scratch even the glasses. நல்ல ஸ்ட்ராங்காக மொத்தமான கிளாஸஸ் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஆஸ்மியம் மெட்டலை யூஸ் பண்ணி ஸ்க்ராச் பண்ண முடியும். கிளியரா? with the help of osmium we will be able to scratch even the glasses. Clear? Yes ma, this is about hardness. Okay, next we shall enter into the next topic is about leisure. leisure அப்படினாவே என்ன மீனிங் சொன்னேன்? மின்னக்கூடிய தன்மையுடைய தான் leisure அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஷைனி. அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே என்ன? மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிற தமிழில் ப்ராவை பார்த்துருப்பீங்க. அப்போது இங்கே மெட்டலை பொறுத்த வரைக்கும் மின்றது தான் மெட்டலே. எல்லா மெட்டலுக்குமே என்ன இருக்குது? மின்ற தன்மை இருக்குது. மின்றது மீன்ஸ் ஷைனி. இட் ஹாவ் த கேரக்டரைசேஷன்ஸ் ஆஃப் ஷைனி. இட் இஸ் த ஷைனி ஒன். all metals are what? Shiny. The typical shine of metals, அதுலேயுமே அந்த அந்த தன்மை ஷைனிங் கேரக்டர் இருக்கிறதுனால அந்த இதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா மெட்டலிக் லெஷர் அப்படின்றோம். மெட்டல்ஸ் இருக்குது, எல்லா மெட்டல்ஸுமே ஷைனிங்காக இருக்கும். அப்படி ஷைனிங்காக இருக்கக்கூடிய மெட்டலை என்னன்னு சொல்கிறோம்? மெட்டலிக் லெஷர். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு டென்சிட்டினாவே என்னென்னு பார்த்தோம்? லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். திக்னஸ், மாஸ் பர் யூனிட் வால்யூம் இல்லையா? டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்ன? இட் இஸ் தி மெஷர் ஆஃப் மாஸ் பர் யூனிட் வால்யூம். அப்போ டென்சிட்டி அப்படின்னாவே என்ன? திக்னஸ். மெட்டல்ஸ்க்கு வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னாவே, இரும்பெல்லாம் ஒன்று, இரும்பு வந்து மெட்டல், அயன் மெட்டல் தானே. ஓகே, அப்போ அயனை வந்து நீ டக்குன்னு ஒடிச்சிருவியா? பல்லில் கடிப்பியா அயனை? தட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா என்ன, எப்படி இருக்குது? அயன் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, அயன் இஸ் ஸ்ட்ராங். அப்போ அயனுங்கிறது என்ன? மெட்டல். அப்போ அதுக்கு என்ன டென்சிட்டி இருக்குது? ஹை டென்சிட்டி. இட் ஹேஸ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் ஹை டென்சிட்டி. அப்போது எக்ஸப்ஷன் கேஸ் என்ன? இப்போ எது சாஃப்ட் மெட்டல்? ஃபிசிக்கல் இதில் ஹார்ட்னஸில் பார்த்தோம் இல்லையா? சோடியமும் பொட்டாசியமும் இட் இஸ் எனஃப் டு கட் பை நைஃப் பார்த்தோம் இல்லையா? அப்போ சோடியமும் பொட்டாசியமும் டென்சிட்டி குறைவு. சோடியத்தோட பொட்டாசியத்தோடைய டென்சிட்டி என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. இட் ஹேவ் லோ டென்சிட்டி. But all other metals except the sodium and potassium, all other metals like iron, copper, silver, gold, these all have high density. Is it clear? Okay ma, fine. Next topic, melting point, boiling point. இப்போ melting point, boiling point பார்த்தோம். melting point, boiling pointலையும் மெட்டல்ஸ்க்கு அதிக melting point இருக்குது. ஏன்னா உருகத்தன்மை. அந்த மெட்டலை அயன் ராட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நான் அந்த அயன் யூஸ் பண்ணி டேபிள் ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். எனக்கு டேபிள் வேணும், இரும்பு டேபிள் வேணும். எப்படி அந்த இரும்பு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்துச்சு? அயனே ஸ்ட்ராங். என்ன பண்ணுறாங்க? இரும்பு என்ன பண்ணுவாங்க? நல்லா ஹீட் பண்ணுவாங்க. when it is brought to the heating condition, அப்போ என்ன ஆகும்? மெல்ட் ஆகுமா? அப்போ மெல்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து அடுத்து என்ன ஷேப் வேணுமோ மோல்ட் பண்ணுவோமா? அடுத்த ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன இதில். அப்போ மெட்டல் வந்து என்ன பண்ண முடியும்? மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு இட் ஹேவ் மெல்ட்டிங் பாயிண்ட். மெட்டல்ஸ் ஹேவ் வாட்? ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். வாட் ஆர் ஆல் த எக்ஸப்ஷன் கேசஸ்? சோடியம்,
potassium, mercury and gallium. Is it clear? Okay ma, fine. Next tensile strength. அப்ப அடுத்து பாருங்க, tensile strengthக்கு டென்சைல் அப்படின்னா withstand power. என்ன சொன்னாலும் தாங்குறான்டா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்ல வேண்டாம், அந்த டயலாக் கேட்டிருப்பேன் ரைட்டா. அப்போது டென்சைல் அப்படிங்கிறது மெட்டலுக்கு என்ன தன்மை இருக்குது, withstand பவர், withstand strain, நல்ல திக்காக இருக்குது இல்லையா, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அடி அடித்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கெப்பாசிட்டி, இட் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு withstand, இட் ஹேவ் தி பவர் டு withstand strain without breaking. ஒடிக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம், ஹேமர் சுற்றி வச்சு தட்டுவோம், அதுக்கு இல்லை ஹீட் பண்ணி அதை மோல்ட் பண்ணுவோம், அதுக்காக தான் ஹீட் பண்ணுறோம். மெட்டலை நீ பிரேக் பண்ணும், ஒரு அயன் ராடை நீ பிரேக் பண்ணுனாவே வச்சு கட்டர் என்ன யூஸ் பண்ணும், அதுக்கு ப்ராசஸ் இருக்குது, வெல்டிங் ப்ராசஸ் இருக்குது, கிரிட்டிங் ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஹீட் பண்ணி இந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் ரோட்டில் போகும்போது இந்த இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் தெரியும் இல்லையா, வண்டி ரிப்பேர் பண்ணுற இடத்துல எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம, இல்லைனா டேபிள் சேர் செய்கிற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படியே உருக்குவாங்க, நெருப்பு வச்சு ஸ்பார்க்லிங்ஸ்லாம் பறந்துட்டுருக்கோம். அப்போ நெருப்பை காட்டி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கண்டென்ட் வென் த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, ஒரு ஆப்ஜெக்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்னென்ன சேஞ்ச் நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து, இதுவுமே நம்ம போன இதில் படிச்சிருக்கோம், ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் லெசனில் உங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஹீட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணுதுன்னா அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் வில் பி டேக்கன் பை தட் மெட்டீரியல். இட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர் லெவல் வில் கெட் இன்க்ரீஸ். வென் த டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அட் த டைம் ஒன் ஸ்டேட், த ஸ்டேட்டஸ் வில் பி சேஞ்ச். ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்டாக இருக்கிறது வேறு ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகும், லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். அப்போ இரும்பை ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைட்லி பாண்ட் எலக்ட்ரான்ஸ், டைட்லி பாண்ட் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா லூஸ் ஆகி விரிவடையும், காம்பேக்ட் ஆகும். ஹெவியாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன ஆகும், காம்பேக்ட் ஆகும். அப்படி காம்பேக்ட் ஆகிட்டு ஒரு பிரேக் ஆகும். அந்த ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் இரும்பை என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். we will be able to break only with the help of heating process. clear-ஆ? yes, this is what about tensile strength. so metals ku enna irukku, it have the capacity to withstand strain. idhula exception cases, in this what are all the exception cases are zinc, arsenic, antimony. clear ah kanne? okay ma, next malleability. fine, now we are going with the malleable na enna ma'am, malleable, the word mean malleable அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தியில் வச்சு அடிக்க, hammered அப்படின்னா சுத்தி, சரிங்களா, ப்ரெஸ் பண்ணுறது. அப்போ தண்ணியை நீ என்ன பண்ணுற, ப்ரெஸ் பண்ணனா தண்ணி என்னாகும், இதாகும், ஏன்னா அது லிக்விடு, தெளிக்கும். தண்ணியை வந்து டப்புன்னு அடிச்சனா ஒரு ப்ரெஷர் கொடுத்தனா என்ன ஆகும், தண்ணி அப்படியே லீக் ஆகும், தெளிக்கும், லிக்விடு. அதே மெட்டல் வந்து என்ன, நல்லா சாலிடாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல். அப்போ அந்த மெட்டீரியலை நீ வந்து மேலியபிள், அதாவது ப்ரெஸ் பண்ணுறனா எப்படி உனக்கு அது பிரேக் ஆகுமா, கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணும், ஒரு ஹேமர் சுற்றியை வச்சு நீ ப்ரெஸ் பண்ணுற, அப்போ அது மேலியபிள். ஏன்னா விரிவடையுமா, மாற்ற முடியுமா, அதை வந்து தின் ஷீட்டாக ஃபோல்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் அந்த மேலியபிலிட்டிங்கிற ப்ராசஸ். சரியா? அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன, மேலியபிலிட்டிங்கிறது மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்டு இன்டு வெரி தின் ஷீட்ஸ். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டல் ஏன் இதுக்கு சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒயரிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம எலக்ட்ரிசிட்டியில் ஒயரிங்ஸ் எல்லாமே என்னது, காப்பரு, ஜிங்க்கு, அயன் எல்லாமே, அயன் ஒயர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த இரும்பு கம்பிங்கிறது என்ன, இரும்புலேருந்து தான் இரும்பு கம்பி வந்திருக்கு. அப்போ அந்த இரும்புங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இரும்பு எப்படி கம்பியாக மாறுச்சு, ப்ராசஸ் தான் ஹேமர், சுற்றி, அந்த ஹேமரிங் ப்ராசஸ், சுற்றி வச்சு அடித்து ப்ரெஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, நல்ல தின் ஷீட்டாக ஃபோல்ட் பண்ணுவாங்க. clear? so this is what about malleability. the process is all will comes in malleability process. malleable na enna, press பண்றது, pressing, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியலை தின் ஷீட்டாக ஃபோல்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் malleable. clear-ஆ? நெக்ஸ்ட்டுமா டக்டிலிட்டி. அப்படிங்கிறது அதை ஒயர்க்குள்ளே இப்போ கன்வெர்ட் பண்ணுறது தான் டக்டிலிட்டி அப்படிங்கிறது. மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டலை அதை வந்து என்ன பண்ணலாம், பை இந்த ப்ராசஸ் ஹீட் பண்ணி அடுத்தடுத்த ஒரு தின் ஒயர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காப்பர் அண்ட் அயன் என்னவா யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில் ஒயரிங்ஸில் எல்லாமே, எலக்ட்ரிசிட்டி ஒயரிங்ஸில் எல்லாமே காப்பர் ஒயர் இருக்குது, அயன் ஒயர்ஸ் இருக்குது, அயன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறோம், we made that into thin wires. okay, so that process we say as ductility. metals can be drawn into thin wires, say for example copper wires. clear? next conductivity. if we go for conductivity, the metals are what conductors, it is good conductors of heat and electricity. and next topic is sonorous. we see for sonorous metal என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, தட்டு மேலே ஏதோ ஒரு கையிலே வச்சு தட்டை அடிச்சுன்னா என்ன வரும், சத்தம் கேட்கும். அப்போ sonorous, it produce typical sound, they are said to be sonorous. okay,
this is all recapitulation session முடிஞ்சது. இப்போ metals over. Next topic, our today's topic is non metals. Fine. இப்போ மெட்டல்ஸில் என்ன பார்த்தோமோ அதனுடைய ஆப்போசிஷன் தான் நான் மெட்டல். அப்போ நான் மெட்டல் அப்படிங்கிறது என்ன? திஸ் இஸ் ஆல்சோ அ மெட்டீரியல் விச் டசன்ட் ஹாவ் த கேரக்டரைசேஷன் ஆஃப் மெட்டல். நான் மெட்டல் அப்படிங்கிறது மெட்டலோடைய எந்த கேரக்டரைசேஷனுமே இல்லாதது தான் நான் மெட்டல். அப்போ மெட்டல் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ மெட்டீரியல் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு எல்லாம் பார்த்தோமா. அப்போ இது எல்லாமே இதுக்கு இருக்காது, நான் மெட்டலுக்கு இருக்காது. ரைட்டா? அப்போ நான் மெட்டல் அப்படிங்கிறது என்ன மேம்? இட் இஸ் தி எலமெண்ட் ஆர் அ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் அக்கரிங் நேச்சுரலி பட் இட் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி or heat. Do not conduct what? Electricity or heat, and it's structurally brittle அப்படின்றாங்க. அப்போ what is that structurally brittle அப்படின்றத word? What do you mean by structurally brittle? Means it cannot easily மோல்ட் ஆர் ரோல் இன்டு ஒயர்ஸ். இப்போ நம்ம எப்படி மெட்டலை வந்து காப்பர் ஒயர், அயன் ஒயர்ஸ் எல்லாம் உள்ள மோல் பண்ணுறோம், டக்டிலிட்டி ப்ராசஸ் யூஸ் பண்ணி ட்ரான் பண்ணுறோன்னு சொன்னோம். ரைட்டா? பட் இங்கே நான் மெட்டலில் இட் குடண்ட் ஹேப்பன். நான் மெட்டல்ஸ் வில் நாட் ஹேவ் த சச் கைண்ட் ஆஃப் கேரக்டரைசேஷன். Clear? So non-metals we can say it do not shine, it neither too hard nor too soft. So these kind of characterizations of metals or we say as non-metal. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நான் மெட்டல்ஸ். ஷைன் ஆகாது, ஹார்டும் கிடையாது, சாஃப்ட்டும் சொல்ல முடியாது. அப்போ என்னென்னலாம் நான் மெட்டல்ஸில் வரும்? கேஸஸ். இப்போ சாலிட், லிக்விட், மோர் ஓவர் ஒரு மெட்டல்ஸ் கேட்டகரியில் வந்துருச்சு. பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இது எல்லாமே மெட்டல்ஸ் தான். அப்போது இந்த பக்கம் இந்த சைடில் ரைட் சைட் பார்த்துட்டிங்கன்னா கேஸஸ், ஒரு சில கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன், ஆக்சிஜன், இதெல்லாமே என்ன? நான் மெட்டல்ஸு. இப்போ நான் மெட்டல். அப்போ அதெல்லாமே என்னது? ஆக்சுவலி கேஸஸ். ஹீலியம், நியான், இதெல்லாமே கேஸு. ஆல் கேஸஸ் ஆர் வாட்? நான் மெட்டல்ஸ். கிளியர்? சம் நான் மெட்டல்ஸ் ஆர் இங்கே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சல்ஃபர் பாருங்கள் போட்டிருக்கேன், சல்ஃபர். கார்பன் கொடுத்துருக்கேன், கார்பன். இந்த நிலக்கரி, கறியெல்லாம் கறிக்கொட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கார்பன் தான். கார்பன், ஆக்சிஜன், நம்மளோட ப்ரீத் பண்ணக்கூடிய கேஸ். நம்ம எதை இன்ஹேல் பண்ணுறோம்? ஆக்சிஜன். எதை வந்து எக்ஸேல் பண்ணுறோம்? கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? அப்போ அதெல்லாமே என்னங்க? கேஸஸ். அதெல்லாமே என்ன? நான் மெட்டல்ஸ். ஸோ ஆல் கேஸஸ் ஆர் கம்ஸ் அண்டர் வாட்? நான் மெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஹவு வி சே ஃபார் மெட்டல்னா என்ன? அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வி சா. ரைட்? சிமிலர்லி ஃபார் நான் மெட்டல், what is non-metal we saw. Now we are going to learn the physical property of non-metals. Okay, if we see for physical property of non-metal, what is the physical state? Physical state பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் நான் மெட்டல்ஸில் இட் அக்கர்ஸ் ஆஸ் சாலிட் ஆஸ் வெல் அஸ் லிக்விட்ஸ் ஆர் ஆல்சோ கேஸஸ். மூணுமே இருக்கும். எப்போனா அட் நார்மல் டெம்பரேச்சர். இங்கே ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரைசேஷனே இல்லை. ஓகேவா? நான் மெட்டல்ஸ் மேக்ஸிமமாக என்னவாக இருக்கலாம்? நார்மல் டெம்பரேச்சர்லேயே எய்தர் சாலிடாக இருக்கலாம் அல்லது லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸஸாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் சொல்கிறோம். ஆக்சிஜனுக்கு ஏதாவது டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்ற ரூம் டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருக்கா? ஆக்சிஜன் இஸ் ப்ரெசென்ட் ஆல் ஓவர் த அட்மாஸ்பியர். நம்ம என்விரான்மெண்ட் ஃபுல்லாக என்ன இருக்குது? கேஸஸ் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போ நமக்கு அது என்ன? இந்த டெம்பரேச்சரில் தான் ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இட் டசன்ட் ஹாவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ physical state, if we see for physical state, it occurs as what? Solid, liquid as well as gases at normal temperature. Is it clear? Okay, fine. Next, hardness. If we see for hardness, இப்போ ஹார்ட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் ஹார்ட். இது என்னன்னே சொல்ல முடியாது. ஏன்னா டைமண்டை தவிர நான் மெட்டல்ஸ் வந்து என்னன்னு சொல்ல முடியாது. இட் நாட் ஹார்ட். அப்போ எக்ஸப்ட் டைமண்ட், நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் ஹார்ட் அண்ட் ஆல்சோ நாட் சாஃப்ட். எந்த கேட்டகரியிலையுமே வச்சுக்க முடியாது. சாஃப்ட்டும் கிடையாது, ஹார்டும் கிடையாது, மிட்வே மாதிரி. கிளியரா? அடுத்து லெஷர் பாருங்கள். லெஷருங்கிறது நம்ம மெட்டலில் பார்த்தோமா ஷைனி அப்படிங்கிற நான் மெட்டல் வந்து ஷைனிங்காக இருக்கா? நோ. டல் அப்பியரன்ஸ், ரொம்ப டல்லாக இருக்கும். கறிக்கொட்டை ஷைனாக இருக்கா? அதை டைமண்ட் சொல்கிறோம். டைமண்ட் வந்து எக்ஸப்ட் டைமண்ட் இல்லையா? டைமண்டுமே நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம். அதை நம்ம மோல் பண்ணுறோம். டைமண்ட் எடுத்தோடனே உங்களுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்காது. அதை என்ன பண்ணுறோம்? அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. டைமண்ட் அந்தளவுக்கு மின்னுது அப்படின்னா அதுக்கு பாலிஷிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அது எர்த்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மினரல், ஒரு ஊர் இல்லைங்களா? அதை என்ன பண்ணுவாங்க? அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்படி ஒரு கோல்டு நமக்கு இதாக கிடைக்குதோ, கோல்டு வந்து ஒரு கம்மு மாதிரி தான் கிடைக்கும் நம்ம எர்த்தில். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி டைமண்டையும் நம்ம அந்த ஒரு ஃபார்முக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். கிளியரா? ஓகே. அப்போ லக்ஷர் அப்படிங்கிறது வந்து நான் மெட்டல் வந்து என்ன மாதிரியான இருக்கும்? இட் லுக்ஸ் டல் அப்பியரன்ஸ். இட் டசன்ட் லுக் ஷைனி. இட் ஹேவ் டல் அப்பியரன்ஸ். கிளியர்? ஓகே. அப்போ டல் அப்பியரன்ஸ் அப்படின் போது அது ஹார்டும் கிடையாது. அப்போ அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும் மேம்? வில் இட் ஹேவ் ஹை டென்சிட்டி? ஆப்வியஸ்லி நாட். இட்
is low density. Non-metals are what? Low density. It have low densities. Okay, fine. Next, melting point and boiling point. If you see for melting and boiling point, non-metals have low melting point and boiling point. டென்சிட்டி கிடையாது, டென்சிட்டி கம்மி. அப்போ டென்சிட்டியே இல்லை அப்படின் போது மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து என்ன கம்மி தான். அதுக்கு ரொம்ப ப்ராசஸ் மோல்ட்டிங் வெல்டிங் ப்ராசஸ்லாம் போகணுன்ற அவசியமே கிடையாது. கிளியரா? அப்போ அதனோட மெல்ட்டிங் பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவா இருக்குது? ரொம்ப குறைவு, கம்மி. இட் மீன்ஸ் லோ. இட் ஹேவ் வாட் பாயிண்ட்? லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இஸ் இட் கிளியர்? ஃபைன்மா. நெக்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். அடுத்து பாருங்கள். டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன? அதான் நான் ஐ எம் ஷார்ட்லி எக்ஸ்பிளைன் டு யூ. மெட்டல்ஸில் என்ன பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே ஆப்போசிட். அப்படின்னாவே அங்கே என்ன இருக்கோ இங்கே அது இல்லை. அப்போது டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னாவே இங்கே என்ன இல்லை? டென்சைல் ஸ்ட்ரென்த் கிடையாது. கறிக்கொட்டையை வந்து நீ என்ன பண்ணுவ? தேய்ச்சிடலாம், அது பவுடர் கண்டென்ட்டாக மாற்றிடலாம். அப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கா? கிடையாது. இட் டசன்ட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு வித் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயின். அப்போது நான் மெட்டல்ஸ் ஆர் மேக்ஸிமம் இட் டு நாட் ஹாவ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரென்த். அதுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த்தே இல்லை. கிளியரா? நெக்ஸ்ட் மேலியபிலிட்டி. இப்போ மேலியபிலிட்டின்னு பார்த்துட்டோன்னா தீஸ் ஆர் நான் மேலியபிள். மேலியபிலிட்டி வந்து என்ன? தீஸ் ஆர் நான் மேலியபிள். அப்போ நான் மேலியபிள் அப்படின்னும் போது இது வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம டக்குன்னு சுற்றி ஊற்றி அடிச்சா என்ன ஆகிடும்? பவுட்ரி மாஸ். நான் சொல்ல கறிக்கொட்டை என்ன பார்க்கும்? கறிக்கொட்டையாகவே இருக்காது. அதை நீ அடிச்சனா என்ன ஆகும்? கல் எடுத்து அடிக்கிற இல்லை வேறு ஏதாவது ஒரு வெயிட் ஆப்ஜெக்ட் எடுத்து கறிக்கொட்டையை அடித்தோம்னா என்னவா மாறிடும்? பவுட்ரி கண்டென்ட்டாக மாறிடும். ரைட்டா? அப்போ இது malleable கிடையாது. these are non malleable. Which are non malleable? Non metals are non malleable. Okay, if hammered process done also they form what substance? As powdery mass. Powder ஆயிடும். கிளியரா? கறிக்கொட்டை ஞாபகம் வச்சுக்கோ. Next ductility. If you go for ductility, non metals are non ductile. Non malleable, non ductile. Clear? Similarly வெரி ஹைலி ஹைலி டக்டைல் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபைபர் மட்டும் கொடுத்துருக்காங்க, கார்பன் ஃபைபர். கார்பன் ஃபைபர் தவிர மற்ற எல்லா நான் மெட்டல்ஸுமே நான் டக்டைல் தான். கார்பன் ஃபைபர் அலோன் வில் பி ஹைலி டக்டைல். ஓகே, ஃபைபர் தெரியும் இல்லையா? ஃபைபர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஒயர்ஸில் எல்லாமே கூட ஃபைபர் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம், பாலிமர் ஃபைபர் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கார்பன் ஃபைபர் அப்படின்போது அதுக்கு கொஞ்சம் டக்டிலிட்டி பவர் இருக்குது. Clear? Next conductivity, bad conductor of heat and electricity. Non-metals is what? Bad conductor of heat and electricity. Next, sonorous also, it not produce sound. Do not produce, it doesn't have the capability to produce typical sound. When we hit அடிச்சுச்சுனா உனக்கு என்ன இருக்காது? இப்போ கதிக்கொட்டை அடிச்சுனா சத்தம் கேட்குமா? ஒன்றுமே கேட்காது, ஏன்னா அது நான் மெட்டல். கிளியரா? அப்போ நான் மெட்டல்ஸ்க்கு என்ன இல்லை? சத்தம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன். It doesn't produce sound when we hit. Is it clear? Okay, fine. This is all about non-metals. Next, if we go for uses of metals and non-metals, and next topic is uses of metals and non-metals. Up to this we stop. In the uses of metals, non-metals, we'll see in our next topic. Okay, fine. I hope you understand up to what is metal and non-metal. Uses will be seen in our next class. If you have any doubts, you can recall the all session. இது ரெண்டுமே மெட்டல் நான் மெட்டல் ரெண்டுமே physical property-யோட very very important 7 mark question. Okay, that is why I am taking giving you lot of time. ரொம்ப ஒரு செஷன் மெட்டலும் இன்னொரு செஷன் நான் மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மேம் எடுக்கிறேன்னா ரீசன் ரெண்டுமே 7 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் தனியாக 4 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம இண்டிவிஜுவலாக வில் see in our next session. I hope you understand and enjoy the class. Thank you for your cooperation. We'll see you in the next session. Thank you, ma'am.